விஜயை உங்களால் கூட்டிகிட்டு வர முடியும். இது யாருடைய குரல்? இபிஎஸ் அவர்களுடைய, எடப்பாடியுடைய குரல். திமுகவை எதிர்த்து நம்ம வெற்றி பெறணும்னா விஜயை கூட்டிகிட்டு வரணும். அப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு? விஜய் உள்ளே வந்தால் அவர் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்குறாரு. ஏன் பாஜகவும் கூட்டணி மந்திரி சபை, அதிமுகவும் கூட்டணி மந்திரி சபை. கொள்கை எதிரி சார் வருவாரா? கொள்கை எதிரியாச்சே வருவாரா? இல்லை, திமுகவோட கொள்கை எதிரியில் திமுக பாஜகவோட இருந்தது. அதிமுக கொள்கை எதிரி தான். ஜெயலலிதாவை வாஜ்பாயை பிரதமர் ஆக்கிச்சு, அப்புறம் முன்னாள் பிரதமர் ஆக்கிச்சு. இங்கே கூட்டணி கொள்கை எல்லாமே வந்து இங்கே பேசுவதற்கு பொருந்துமே தவிர உண்மை நிலவரம் கிடையாது. அப்போது எடப்பாடியை வேலுமணியை வைத்து, சிவி சண்முகத்தை வைத்து, இப்போ வேலுமணி பாஜகவுடைய ஆள், வேலுமணியை இப்போ சிவி சண்முகத்தை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து பாஜக விஜய் கூட்டணியை சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்ன? யார் கேட்குறா? வேலுமணி கேட்குறார். தங்கமணி இதுக்கு உடன்பாடாக இருக்கார். சிவி சண்முகம் இதை ஆதரிக்கிறார்.